இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் பட்டாசு வெடிக்க நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது உச்சநீதிமன்றம். 6 ஆண்டுகளுக்கு பின் தடை நீக்கப்பட்டதால் பொதுமக்கள் வணிகர்கள் கொண்டாட்டம். கரூருக்கு விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம். மக்கள் உயிரே முக்கியம் என அனைவரும் செயல்பட ஸ்டாலின் வலியுறுத்தல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, கரூர் துயரம் குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம். தாவேகாவை கூட்டணிக்கு சேர்க்கும் நோக்கத்துடன் எடப்பாடி பேசுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக பெய்த கனமழை. நாகை மாவட்டத்தில் மூட்டைகளில் நெல் முளைத்ததால் விவசாயிகள் வேதனை. வணக்கம். வணக்கம். டெல்லியில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பசுமை பட்டாசு வெடிக்க நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தலைநகர் டெல்லியில் பொதுமக்கள் சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்று மாசு அதிகரித்ததால் 2019ஆம் ஆண்டு முதல் பட்டாசு வெடிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதனிடையே இந்த தீபாவளிக்கு பசுமை பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்க கோரி பட்டாசு தயாரிப்பாளர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு BR கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பசுமை பட்டாசு சுற்றுச்சூழலை அதிக அளவில் பாதிக்காது என மனுதாரர்கள் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. பண்டிகைகளை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் தடையை தளர்த்தலாம் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து டெல்லியில் வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை வெடிக்க அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சோதனை அடிப்படையிலேயே விதிகளை தளர்த்தி உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள், மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து டெல்லி காற்று மாசு நிலவரத்தை கண்காணித்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. NEERI எனப்படும் தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் அங்கீகாரம் பெற்ற பசுமை பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும், ஆன்லைன் மூலம் பட்டாசு விற்க அனுமதி இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அனுமதி இல்லாத சீன பட்டாசுகள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கைது, அபராதம், உரிமம் ரத்து உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு டெல்லி மக்களும் பட்டாசு தயாரிப்பாளர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இடைக்காலமா கிடைச்ச ஒரு தீர்வா இருந்தால் கூட இந்த தீபாவளிக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு நார்மல் ஹைக் இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த ஆர்டருங்கிறது பெர்மனண்ட் ஆர்டராக கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நமக்கு இந்த தொழிலை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருந்த மாநில மத்திய அரசுகளுக்கு பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் சார்பாக எங்களுடைய இதயங்கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறைந்த அளவிலான மூலப்பொருட்களை பயன்படுத்தியும் குறைவான தூசி ஏற்படுத்தும் வெடிமருந்துகளை சேர்த்தும் பசுமை பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. வழக்கமாக தயாரிக்கப்படும் பட்டாசுகளால் ஏற்படக்கூடிய மாசை விட பசுமை பட்டாசுகளால் ஏற்படும் காற்று மற்றும் சுற்றுச்சூழல் மாசு குறைவுதான் என்று NEERI அமைப்பு தெரிவித்துள்ளது. டெல்லியில் பட்டாசு வெடிக்க 6 ஆண்டுகளுக்கு பின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாவேக தலைவர் திரு விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் நெரிசலுக்கு முக்கிய காரணம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக திரு ஸ்டாலின் விளக்கமளித்தார். அப்போது கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை பகுதியில் மக்கள் சந்திப்பு நடத்த கரூர் மாவட்ட தாவேக செயலாளர் அனுமதி கோரியதாகவும், பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பின்னர் வேலுச்சாமிபுரத்தில் 27ஆம் தேதியன்று மக்கள் சந்திப்பு நடத்த அனுமதி கோரியதாகவும், மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 606 பேர் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 10,000 பேர் வருவார்கள் என தெரிவித்திருந்த நிலையில் அதைவிட கூட்டம் அதிகமாக வரும் என எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை கூட்டம் நடத்த அனுமதி பெற்றுவிட்டு மதியம் 12 மணிக்கே தலைவர் கரூர் வருவதாக சமூக ஊடகங்களில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்ததால் காலை முதலே மக்கள் வரத் தொடங்கிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். அறிவிக்கப்பட்ட 12 மணிக்கு பதிலாக 7 மணி நேரம் கடந்து தாவேக தலைவர் வந்ததுதான் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம் என்று திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்.
அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர், உணவு உள்ளிட்டவை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்படவில்லை என்றும், இயற்கை உபாதைகளை கழிக்க பெண்களால் வெளியே செல்ல முடியவில்லை என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். வேலுச்சாமிபுரத்தில் அதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவரின் பரப்புரையில் 15,000 பேர் கட்டுக்கோப்பாக கலந்து கொண்டதற்கு நேர்மாறாக தாவேகா நிகழ்ச்சி நடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் ஏற்கனவே அதிக கூட்டம் இருந்த நிலையில் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமான ரசிகர்களும் கட்சியினரும் வந்ததால் அட்சயா மருத்துவமனை அருகே பிரச்சார வாகனத்தை நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு கரூர் டிஎஸ்பி அறிவுறுத்தியதை கட்சியின் இணை செயலாளர் உட்பட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏற்க மறுத்துவிட்டதாக அவர் தெரிவித்தார். முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என பிடிவாதமாக அவர்கள் வாகனத்தில் சென்றதே இருபுறமும் இருந்த கூட்டத்தினரை நிலைகுலைய செய்ததாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி, மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. பலரும் கீழே விழுந்து மிதிபட்டிருக்கிறார்கள். கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார். நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலால் மயக்கமடைந்து மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினரே ஆம்புலன்ஸை வரவழைத்ததாகவும், கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். கரூரில் மக்கள் உயிரிழந்த தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அண்டை மாவட்டங்களிலிருந்து 152 மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் வரவழைத்ததாகவும் அவர் கூறினார். இறந்த 41 பேரையும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு கரூர் அரசு மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்று இரவே மாவட்ட ஆட்சியரின் சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டதாக திரு ஸ்டாலின் கூறினார். இந்த சம்பவத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வடக்கு மண்டல ஐஜி திரு அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். இதுபோன்ற துயர சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என்ற உறுதியை அனைத்து அரசியல் இயக்கங்களும் பொது அமைப்புகளும் எடுக்க வேண்டும் என்றும், அனைத்தையும் விட மக்களின் உயிரே முக்கியம் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, கரூர் துயரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து சட்டப்பேரவையில் பேசும்போது முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கரூர் கூட்ட நெரிசல் குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளித்த பின் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி, கரூர் வேலுச்சாமிபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று அதிமுக கூட்டத்திற்கு அனுமதி மறுத்த அரசு தாவேகா கூட்டத்திற்கு அனுமதி அளித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட திரு ஸ்டாலின், கூட்டணிக்கு கட்சியை சேர்க்கும் உள்நோக்கத்துடன் அரசியல் ஆதாயத்திற்காக பேச வேண்டாம் என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் பேசிய திரு பழனிசாமி, கரூர் விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவது அதிமுக இல்லை என்றார். கரூர் சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸில் திமுக மருத்துவர் அணி வந்தது எப்படி என்றும், தண்ணீர் பாட்டில்களில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் திரு துரைமுருகன், இரவோடு இரவாக தூங்காமல் தனி விமானம் மூலம் கரூர் சென்று மக்களுக்கு உதவிய முதலமைச்சரை பாராட்டாமல் குறை சொல்வது சரியா என்று வினவினார். அதற்கு பதிலளித்த திரு பழனிசாமி, மக்களுக்கு உதவி செய்வது முதலமைச்சரின் கடமை என்றார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மக்களுக்கு உதவி செய்வது தமது கடமைதான் என்றார். ஆனால் தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அப்போது முதலமைச்சராக இருந்த தாங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதை சொல்லவா என வினவினார். அதற்கு பதிலளிக்காத திரு பழனிசாமி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த போது ஏன் அங்கு செல்லவில்லை என்றும், அவர்களும் தமிழக மக்கள்தானே என்றும் கூறினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திரு ஸ்டாலின், கள்ளக்குறிச்சி சம்பவம் வேறு, கரூர் துயரம் வேறு என்று தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார்கள் என்றும், கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி மக்கள் பலியானார்கள் என்றும் அவர் விளக்கமளித்தார். கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து அரசு அதிகாரிகள் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தது ஏன் என்று திரு பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்துடன் சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிராக தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டதால் அது குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்ததாக அவர் தெரிவித்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் மருத்துவமனையில் இருந்தபோதும் கொரோனா காலத்திலும் அதிகாரிகள் பேட்டி அளித்ததை திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். பின்னர் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர், தூத்துக்குடியில் உரிமைக்காக போராடிய அப்பாவி மக்கள் மீது எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும்,
அதில் 13 பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திரு சிவசங்கரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரியும் பேரவைத் தலைவர் இருக்கை முன்பு அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் சில இடங்களில் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை விடைபெற்றுள்ள நிலையில் நாளை வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்தது. அடையாறு, மெரினா, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தொடர் மழை காரணமாக சென்னை பூவிருந்தவல்லி மவுண்ட் சாலையில் மழைநீர் தேங்கியது. மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். போன வாரம் அந்த வாரத்தில் மழை பெஞ்சனால கொஞ்சம் மழை பெஞ்சு உடனே தண்ணி ஃபுல் டவுனில் இங்கே வந்து நின்றுது. இந்த இடத்துல நின்றுது. இதெல்லாம் ஐயப்பன் நாங்கள் வரல ரொம்ப இதுவாக இருக்குது. நாங்கள் வர முடியல. வண்டி வந்தால் சேரு மேலே அடிக்குது. ரொம்ப இதுவாக இருக்குது. வண்டி ட்ரெஸ் எல்லாம் நாசமாகிடுது. நாங்கள் இங்கேருந்து நடந்து போகுது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட் ஆகி போகுது. வேலைக்கு போகிறதுனால லேட் ஆகி போகுது. தொடர் மழை காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரவாயல், வானகரம், வேலப்பஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் வாகன ஓட்டிகள் பாதிப்புக்கு உள்ளாகினர். திண்டுக்கல் மற்றும் நத்தம் சுற்றுவட்டாரங்களில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. நாகல் நகர், தோமையார்புரம், பேகம்பூர், பூச்சிநாயக்கன்பட்டி, பாலகிருஷ்ணாபுரம் பகுதிகளில் இதமான சூழல் நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கூமாப்பட்டி பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே இரவில் 6 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தேனி, தென்காசி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்பட 22 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அம்மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு உளவு பார்த்ததாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க ஆய்வாளர் ஆஷ்லே டெல்லிஸ் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பிறந்த ஆஷ்லே அமெரிக்க வெளியுறவுத்துறையின் ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். இந்தியா மற்றும் தெற்காசிய விவகாரங்களில் நீண்ட காலமாக ஆலோசகராக இருந்தவர் 2001இல் அமெரிக்க அரசின் ஆலோசகராக செயல்பட்டார். இந்நிலையில் அமெரிக்க விமானப்படை தொடர்பான ஆவணங்களை பதுக்கியதாகவும் சீன அரசு அதிகாரிகளுடன் ரகசிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் எழுந்த குற்றச்சாட்டில் ஆஷ்லே அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். வெர்ஜீனியாவின் வியன்னாவில் உள்ள அவரது வீட்டில் அமெரிக்க புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இம்மாதம் 11ஆம் தேதி நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 1000 பக்கங்களுக்கு அதிகமான தேசிய பாதுகாப்பு தொடர்பான ரகசிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கடந்த ஆண்டு செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அலுவலகங்களில் இருந்து வகைப்படுத்தப்பட்ட கோப்புகளை ஆஷ்லே எடுத்துச் சென்றது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் ஆஷ்லே டெல்லிஸ் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $2.5 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இனி வருவது செய்தி துளிகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசப்பட்ட சம்பவம் அடங்குவதற்குள் குஜராத் மாநிலம் அகமதாபாத் நீதிமன்ற நீதிபதி மீது ஒருவர் காலணி வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரிக்கெட் விளையாடும் போது பந்து பட்டதால் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக 1997ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரை 2017ஆம் ஆண்டு அகமதாபாத் அமர்வு நீதிமன்றம் விடுவித்தது. இதை எதிர்த்து தொடர்ந்த மேல்முறையீட்டையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் ஆத்திரமடைந்த மனுதாரர் காலணியை நீதிபதி மீது திடீரென வீசினார். ஆனால் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று போலீசாரிடம் நீதிபதி கேட்டுக் கொண்டார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என்று ஜன்சுராஜ் கட்சித் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான திரு பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் தனது கட்சியான ஜன்சுராஜுக்கு 150 சட்டப்பேரவை தொகுதிகளை இலக்காக நிர்ணயம் செய்துள்ளதாக கூறியுள்ள அவர் தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடையும் என்றும் திரு நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக மாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான கொள்கை நெறிமுறைகளை எளிமைப்படுத்தும் விதமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் புதிய மசோதாவை இன்று தாக்கல் செய்தார். அதன்படி மாநகராட்சி எல்லைகளில் 100 ஏக்கர் நிலத்திற்கு பதிலாக 25 ஏக்கர் நிலமும் பேரூராட்சியில் 35 ஏக்கரும் இருந்தால் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது.
ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 1700 கோடி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய பாமக உறுப்பினர் திரு GK மணி, ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த திரு நேரு, ஒகேனக்கல் 2வது குடிநீர் திட்டம் தொடக்கத்திற்காக முதற்கட்டமாக 350 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஜல்ஜீவன் உள்ளிட்ட குடிநீர் திட்டங்களுக்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பதாக அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவைக்கு அதிமுக MLA-க்கள் அனைவருமே கைகளில் கருப்பு பட்டை அணிந்து வந்த நிலையில் அவர்கள் அனைவருக்கும் ரத்த அழுத்தம் வந்துவிட்டதா என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கேட்டதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு ரகுபதி, சிறைவாசிகளுக்கு ஓர் அடையாளம் தருவார்கள் அல்லவா, அதுபோல் அதிமுக உறுப்பினர்கள் ஓர் அடையாளத்தோடு வந்துள்ளதாக கூறினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தீயணைப்பு நிலையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 65,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பட்டாசு கடைகளுக்கு அனுமதி வழங்குவதில் லஞ்சம் பெறுவதாக வந்த தகவலின் பேரில் அங்கு சோதனை நடைபெற்றது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 575 புள்ளிகள் உயர்ந்து 82,605 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 178 புள்ளிகள் அதிகரித்து 25,323 புள்ளிகளாக முடிவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 94,880 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு கிராம் 11,860 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து கிராம் 207 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பசுமை பட்டாசு வெடிக்க நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தாவேக தலைவர் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கரூர் நெரிசலுக்கு முக்கிய காரணம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில் சில இடங்களில் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம்.